ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாரம்பரிய உணவகம் நிறைய இடத்துல இருந்தாலும் சென்னையில் அமிழ்தம் உணவகத்தை பற்றின ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்னையில் அண்ணா நகரில் அமைஞ்சிருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே போர்டில் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு அழகாக எழுதி வச்சுருந்தாங்க. கம்பு உடலுக்கு நல்ல தெம்பு, அந்த மாதிரி நிறைய வாசகங்களோட பாரம்பரிய தானியங்களை பற்றி அழகாக எழுதியிருந்ததை பார்த்து படிச்சுக்கிட்டே உள்ளே போயிருந்தோம். உள்ளே நல்ல அழகான பழைய காலத்து ஒரு உணவகம் மாதிரியே அந்த ஷெட்டு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெனு கார்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்ததாகவும், அதே சமயம் அந்த பாரம்பரியத்தை கொஞ்சமும் இப்போ இருக்கிற உணவு மஷ்ரூம் 65 அந்த மாதிரி அதுவும் சேர்த்து அந்த பாரம்பரிய உணவகத்தில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது நைட் டின்னர் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். அப்போ இட்லிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. தோசையிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது மாப்பிள்ளை சம்பா இட்லி, அது கூட ஒரு நல்ல சாம்பார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வடைக்கறி, அப்புறம் 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே நாங்கள் மில்லட் கொத்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மில்லட்லேயே செஞ்சுருக்கிறதுனால காய்கறி எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த உணவகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் லஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்களும் இருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான அமிழ்தம் உணவகம். இந்த மாதிரி பாரம்பரிய உணவகங்கள் நீங்கள் எப்போயாவது போய் சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஊர் வந்தேன்னா அந்த உணவகத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.